டெட் அண்ட் டிஆர்பி தகுதி தேர்வு வாக்கியத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். செல்வி பாடம் படித்தால், இது என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா, செல்வி என்பது எழுவாய், படித்தாள் என்பது பயனிலை. எதை படித்தாள் என்று கேள்வி கேட்டு எது பதில் வருதோ அது செய்யப்படு பொருள். அப்போது ஒரு எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் மூன்றும் வந்தாலே அது செய்வினை. அது மட்டும் இல்லாமல் செல்வி என்ற எழுவாய் முதல்ல வந்துட்டாலே அது செய்வினை தான். கோதை படித்தால், அவளே செஞ்சுக்கிறா, அதனால் தன்வினை வாக்கியம். மாணவன் படித்த பள்ளியை உயர்த்துகிறான், பள்ளியை ஐ வந்துட்டாலே அது செய்வினை வாக்கியம்தான். தமிழ் உணர்ச்சி பாடல்கள் பெருஞ்சித்திரனாரால், ஆள் என்ற மூன்றாம் உறுப்பு வந்துட்டாலே அது செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். பாரதியால் பாடல் பாடப்பட்டது, ஆள் வந்துட்டாலே அது செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். முதியவருக்கு இடம் ஒதுக்கினார், முதியவர் தானே ஒதுங்கலை, அவருக்கு ஒதுக்கினார்கள், அப்போ அது பிறவினை. பிறருக்கு செய்யக்கூடிய வினை பிறவினை, அவ்வளோதான். மூவேந்தர்கள் தமிழை வளர்த்தனர், தமிழை ஐ வந்துட்டாலே அது செய்யப்படு பொருள் ஐ வந்துட்டாலே அது செய்வினை வாக்கியம்தான். காந்தியடிகள் நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்தார், விடுதலையை அப்படின்னு வந்திருக்கணும். விடுதலை என்பதும் செய்யப்படு பொருள், காந்தியடிகள் என்பது எழுவாய், வாங்கி தந்தார் என்பது பயனிலை. எனவே எழுவாய் முதல்ல வந்து பயனிலை செய்யப்படு பொருள் வந்தாலே அதுவும் செய்வினை வாக்கியம்தான். யாரால் இப்பாடல் இயற்றப்பட்டது, யாரால் இப்பாடல் இயற்றப்பட்டது அப்படின்னா அது வினா வாக்கியம்தான். அவரால் இப்பாடல் இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் தான் அது பிறவினை அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறும். ஆனால் இது யாரால் இப்பாடல் இயற்றப்பட்டதுன்னு நேரடியாகவே வினா கேட்டதுனால இது வினா வாக்கியம்தான். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதை போல் நீங்கள் வந்து நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் இந்த டெட் எக்ஸாமை மிக எளிமையாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த சேனலில் நிறைய நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ போட்டிருக்கேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நான் பாடம் நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் கடந்த ஒரு 7 மாதமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப விரிவாக பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீலப்பொய்கை சேனல் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.